வணக்கம். ஜூலை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. படிப்பு சிறக்கணும்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் புதனுக்கும் இன்னைக்கு நவகிரக சன்னதியில் தீபம் ஏற்றுறது நல்லது. புத்தியை தருகிறவன் புதன், மனசை கட்டுப்படுத்துகிறவன் சந்திரன், இவங்க ரெண்டு பேருக்கும் பலம் தருகிறவன் சூரியன். அதனால 3 கிரகத்துக்கும் வழிபாடு செய்யலாம். கல்விக்குரிய நாள் புதன். அன்னை சரஸ்வதியை வழிபாடு செய்யலாம். ஹயக்ரீவ பெருமாளை வழிபாடு செய்யலாம். மோகனூர், நாமக்கல்லிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மோகனூரில் ஹயக்ரீவ பெருமாளுக்கு பெருமாள் கோயிலில் தனி கோயில் இருக்கிறது. அங்கே தீபமேற்றி வழிபட்டால் உங்கள் குழந்தைகளுடைய கல்வி சிறக்கும். உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லையா? ஏழை எளியவங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. உங்கள் குழந்தைகளோட படிப்பு சிறக்கும். செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். செவ்வாய் புதன் 2 நாட்களுக்கும் எல்லா ராசிகளுக்கும் பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேஷ ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் செவ்வாய் புதன் 2 நாட்களும் பரணி கிருத்திகை அஸ்வினி 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் தைரியம் வெற்றியை தேடித்தரும் சூப்பரான நாள். உயர்வு, சந்தோஷம், நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 2, 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். ராசிக்கார நேயர்களே, காலையில் சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது மற்றவங்களுக்கு. அதனால் அபிராமி அந்தாதி 101 பாட்டு படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து, அல்லது அருணகிரிநாதருடைய திருப்புகள் 1 படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம வசியாத்திருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் மேலே இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாளுமே சூப்பர், வெற்றி, உயர்வு. 3 நட்சத்திரத்துக்கும் பிறவி பலமான பெருந்தன்மையும் புத்திகூர்மையும் இரக்கமுள்ள மனதும் கருணையுள்ள புத்தியும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, நிம்மதி. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2, 1 தெற்கு கிழக்கு வடக்கு பச்சை மஞ்சள் புதன். ராசிக்கார நேயர்களே, காலையில் சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது மற்றவங்களுக்கு. அதனால் அபிராமி அந்தாதி 101 பாட்டு படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து, அல்லது அருணகிரிநாதருடைய திருப்புகள் 1 படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம வசியாத்திருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் மேலே இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சரியில்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், தேவையற்ற வம்பு வழக்கு அதிகம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், பேச்சிலே நிதானம். 2 நாட்களும் சிறப்பாக இல்லை, பரிகாரம் முக்கியம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை செவ்வாய். 2 வடக்கு பச்சை புதன். காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கும்போது சொல்லுங்கள். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரனே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொன்னீங்கன்னா மனசு சங்கடமாக இருக்கிறப்ப மன ஓட்டங்கள் மாறும், எண்ணத்தை இது மாற்றும், பாசிட்டிவ் வைபுக்கு வருவீங்க. ஆமாம், சொல்லி பாருங்கள், அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரம் படித்து பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க, உறுதி. ஆமாம், ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிகளோ இல்லையோ தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாளுமே சூப்பர், வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம், கலகுறீங்க. அனுகூலமான எண் 3, 7 வடக்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய். 2, 1 தெற்கு வெள்ளை சிவப்பு புதன். ராசிக்கார நேயர்களே, காலையில் சூரியனுக்கு தீபம் போட்டுருங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது மற்றவங்களுக்கு. அதனால் அபிராமி அந்தாதி 101 பாட்டு படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து, அல்லது அருணகிரிநாதருடைய திருப்புகள் 1 படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம வசியாத்திருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் மேலே இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். பொறுமையாக இருக்கணும், பணிவாக இருக்கணும், ஜாக்கிரதை. பண விஷயத்தில் நிதானம். 2 நாளும். அனுகூலமான எண் 1 வடக்கு வெள்ளை செவ்வாய். 2 தெற்கு மஞ்சள் புதன்.
பரிகாரம் பண்ணுனா. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கும்போது சொல்லுங்கள். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரனே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொன்னீங்கன்னா மனசு சங்கடமாக இருக்கிறப்ப மன ஓட்டங்கள் மாறும், எண்ணத்தை இது மாற்றும், பாசிட்டிவ் வைபுக்கு வருவீங்க. ஆமாம், சொல்லி பாருங்கள், அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரம் படித்து பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க, உறுதி. ஆமாம், ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிகளோ இல்லையோ தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர், பிரமாதம். 3 நட்சத்திரத்துக்கும் செவ்வாய் புதன் 2 நாட்களும் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் வெற்றியை தேடித்தரும், உயர்வு உண்டு, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, கிழக்கு மேற்கு, சிவப்பு மஞ்சள் செவ்வாய், 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம் புதன். ராசிக்கார நேயர்களே, காலையில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ராத்திரி சிவன் கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடுறது நல்லது. ஓம் திருக்காளஹஸ்தியே போற்றி, திருநாவுக்கரசரே போற்றி, திருஞான சம்பந்தரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. கூடவே அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, இதையும் சொல்லுங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி பொறாமல் இருக்குது, குறைக்கணும் அதையே, இல்லைனா அதிர்ஷ்டம் குறையும். ஆமாம், பாம்பன் சுவாமிகள் எழுதியிருக்கிற பகை கடிதல் புத்தகம் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். 2 நாளும் 10 பாட்டு படித்து பாருங்கள், 2 நாளும் படிக்கணும். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, சிக்கனம் சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க. காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களோட அதிர்ஷ்டம் அதிகமாகும், உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி. துளாராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சா சார்? காலையில் சந்திராஷ்டமம் 9 மணியோட முடிஞ்சு போயிடுது. செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணிலேருந்து செவ்வாய்க்கிழமை முழுக்க, புதன்கிழமை முழுக்க உங்களுக்கு ரொம்ப நல்ல நாள். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. ஆனால் உங்களோட சேஃப்டிக்காக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை பகல் 12 வரைக்கும் முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. 12க்கு அப்புறம் வழக்கமாக பண்ணலாம், உங்களோட முக்கிய முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணி வரைக்கும் நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. அதுக்கப்புறம் அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை செவ்வாய், 7, 9 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம் புதன். திரும்பவும் சொல்கிறோம், பகல் 12 மணி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மனசு புத்தியில் கொஞ்சம் குழப்பமும் தடுமாற்றமும் இருக்கும். பகல் 12 மணிக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை முழுக்க புதன்கிழமை நல்ல நாள், வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். ராசிக்கார நேயர்களே, காலையில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ராத்திரி சிவன் கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடுறது நல்லது. ஓம் திருக்காளஹஸ்தியே போற்றி, திருநாவுக்கரசரே போற்றி, திருஞான சம்பந்தரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. கூடவே அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, இதையும் சொல்லுங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி பொறாமல் இருக்குது, குறைக்கணும் அதையே, இல்லைனா அதிர்ஷ்டம் குறையும். ஆமாம், பாம்பன் சுவாமிகள் எழுதியிருக்கிற பகை கடிதல் புத்தகம் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். 2 நாளும் 10 பாட்டு படித்து பாருங்கள், 2 நாளும் படிக்கணும். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, சிக்கனம் சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க. காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களோட அதிர்ஷ்டம் அதிகமாகும், உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சந்திராஷ்டமம், காலையிலே பாதிப்பு ஆரம்பிச்சிடும். அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம். செவ்வாய் புதன் 2 நாளுமே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், ஜாக்கிரதை, பொறுமை முக்கிய முடிவு கூடாது. பண விஷயத்தில் ஜாக்கிரதை, கவனம். அனுகூலமான எண் திசை 2 நாளுமே கிடையாது, நிறமும் கிடையாது. 2 நாளும் அசை உணவு வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அதுலேயே வம்பு வழக்கு வரும், அதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும். பொறுமை. அனுகூலமான எண் திசை நேரம் திரும்பவும் சொல்கிறோம் இல்லை. சார் 3 நட்சத்திரத்துக்குமா? ஆமாம். அனுஷம், கேட்டை, விசாகம் 2 நாளுமா? ஆமாம். சார் அவங்க இப்படி சொல்கிறாங்களே, ஒரு நாளைக்கு இந்த நட்சத்திரம், ஒரு நாளைக்கு அந்த நட்சத்திரம், அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கும்போது சொல்லுங்கள். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரனே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொன்னீங்கன்னா மனசு சங்கடமாக இருக்கிறப்ப மன ஓட்டங்கள் மாறும், எண்ணத்தை இது மாற்றும், பாசிட்டிவ் வைபுக்கு வருவீங்க. ஆமாம், சொல்லி பாருங்கள், அனுபவத்தில் பார்ப்பீங்க.
ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரம் படித்து பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. உறுதி. ஆம். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிகளோ இல்லையோ தோக மாட்டீங்க. கெட்டது நடக்காது. உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். செவ்வாய் புதன் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். புத்தி தெளிவாக இருக்குது, மனசு தெளிவாக இருக்குது. உயர்வு, நிம்மதி, கலக்கல். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 2, 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடுறது நல்லது. ராசிக்கார நேயர்களே, காலையில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ராத்திரி சிவன் கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடுறது நல்லது. ஓம் திருக்காளஹஸ்தியே போற்றி, திருநாவுக்கரசரே போற்றி, திருஞான சம்பந்தரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. கூடவே அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி இதையும் சொல்லுங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி பொறாமல் இருக்குது, குறைக்கணும் அதையே, இல்லைனா அதிர்ஷ்டம் குறையும். ஆமாம். பாம்பன் சுவாமிகள் எழுதியிருக்கிற பகை கடிதல் புத்தகம் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். 2 நாளும் 10 பாட்டு படித்து பாருங்கள். 2 நாளும் படிக்கணும். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க. காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களோட அதிர்ஷ்டம் அதிகமாகும். உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே சூப்பர். உங்களோட நிதானம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதம். வெற்றி வெற்றி வெற்றி. அவ்வளோதான். 2 நாளுமே செவ்வாய் புதன் 2 நாளுமே 3 நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு சிவப்பு வெள்ளை செவ்வாய். 2, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு புதன். ராசிக்கார நேயர்களே, காலையில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ராத்திரி சிவன் கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடுறது நல்லது. ஓம் திருக்காளஹஸ்தியே போற்றி, திருநாவுக்கரசரே போற்றி, திருஞான சம்பந்தரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. கூடவே அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி இதையும் சொல்லுங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி பொறாமல் இருக்குது, குறைக்கணும் அதையே, இல்லைனா அதிர்ஷ்டம் குறையும். ஆமாம். பாம்பன் சுவாமிகள் எழுதியிருக்கிற பகை கடிதல் புத்தகம் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். 2 நாளும் 10 பாட்டு படித்து பாருங்கள். 2 நாளும் படிக்கணும். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி கொடுங்க. காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களோட அதிர்ஷ்டம் அதிகமாகும். உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உறுதி. கும்பராசிக்காரனே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமையாக இருக்கணும். வம்பு வழக்கு வரும், ஜாக்கிரதை. ஆமாம். 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளுமே வீண் வீம்பு, பிடிவாதம் அதிகம். பணிவு முக்கியம். பரிகாரம் பண்ணால் தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை செவ்வாய். 7 வடக்கு மஞ்சள் புதன். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சியவனரே போற்றி, திருவெண்காடே போற்றி, திருநாவே போற்றி, திருநனாவே போற்றி. திருநனா அப்படின்னா பவானி சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு இன்னொரு பேர், அந்த ஊருக்கு பேர் திருநனா. ஆமாம். இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது, தோல்வி வராது. உறுதி. 2 நாளும் செய்யணும். 2 நாளும் சிவன் கோயிலில் சாயந்தர நேரம் ஒரு தீபம் போடுறது நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. நிதானமாக இருங்கள். பரிகாரம் முக்கியம். பொறுமை. ரேவதியில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுங்க. கோபம் வருது, தேவையற்ற பேச்சு இருக்குது, கோபத்தில் அடக்கி வாசிக்கணும். அதுதான். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை செவ்வாய். 7 தெற்கு பச்சை புதன். பரிகாரம் பண்ணிக்கிட்டா. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சியவனரே போற்றி, திருவெண்காடே போற்றி, திருநாவே போற்றி, திருநனாவே போற்றி. திருநனா அப்படின்னா பவானி சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு இன்னொரு பேர், அந்த ஊருக்கு பேர் திருநனா. ஆமாம். இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது, தோல்வி வராது. உறுதி. 2 நாளும் செய்யணும். 2 நாளும் சிவன் கோயிலில் சாயந்தர நேரம் ஒரு தீபம் போடுறது நல்லது. 12 ராசிகளுக்குமான பலனை கேட்டுட்டிங்களா? இன்னைக்கு
ஹயக்ரீவ பெருமாள் தோத்திரம் படித்து பார்க்கலாம். குமரகுருபர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படித்து பார்க்கலாம். கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி படித்து பார்க்கலாம். இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுடைய புத்தி தெளிவாகும், சிந்தனை ஓட்டம் சீராகும். அனுபவத்தில் அதை பார்ப்பீங்க, உறுதி. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.